நண்பர்களே, நம்ம கதைக்கு போவோமா? போன்பா வாரம் கதையை மிஸ் பண்ணவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, பார்த்துட்டு வாங்க. கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தார். பாண்டவர்களின் சார்பில் தூது போயிருந்த தர்மரின் யுத்தத்தை நிறுத்துவதற்காக அமைதி தூதராக அவர் வந்திருந்தார். ஹஸ்தினாபுரம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பொன்னினால் நிறைவது போல தெரிந்தது. மற்றொரு பக்கம் பார்த்தால் அழகே உருவான இளம் பெண்கள் மட்டுமே. ஒருபுறம் மேளத்தாளங்கள், மறுபுறம் பூவிழும் பொழிவு. இதையெல்லாம் பார்த்த கிருஷ்ணர் ஒரு சிறிய சிரிப்புடன் அரசரின் கோட்டைக்குள் நடந்து சென்றார். அந்த கோட்டை வெளியில் மிகவும் வலியுணர்ச்சியுடன் குந்தி தேவி நின்றிருந்தார். அத்தை, எப்படி இருக்கிறீர்கள் என்று கிருஷ்ணர் கேட்டார். அதை கேட்ட குந்தி தேவி துக்கத்துடன் பேசினாள். கிருஷ்ணா, 13 வருடங்களாக என் பகைகளின் வீட்டில் உணவை ஏற்க வேண்டிய நிலைக்கு சென்றேன். என் மகன்கள் உயிரை போக்க முனைய நினைக்கும் கொடூரர்களிடம் தலைகுனிந்து உலாவினேன். என் இந்த துன்ப முகத்துக்கு முடிவு உன்னால்தான் ஏற்படும். என்ன செய்ய வேண்டும் என்பதில் உனக்கு காட்டிலும் யாருக்குமே எளிதாக தெரியாது. தர்மத்தை வெல்லச் செய்வதற்காக உன் மனம் சொல்லும் விஷயங்களை செய்ய வேண்டும் கிருஷ்ணா என்றார். அதை கேட்ட கிருஷ்ணர், நான் வந்தது யுத்தத்தை நிறுத்தவே, தர்மராஜருக்கு யுத்தம் பிடித்ததல்ல. நான் இங்கு வரும் முன் எல்லோருடைய கருத்தையும் கேட்டுவிட்டேன். இப்போது நீ என்ன செய்யச் சொல்கிறாய் அத்தை என முறையிட்டார். அப்போது குந்தி தேவி, யுத்தத்தை தொடுப்பதோ நிறுத்துவதோ உன் ஒரே காரியமாக இருக்கிறது. ஆனால் நீ மீண்டும் என் மக்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் என்னுடைய வார்த்தையாகச் சொல்ல வேண்டும். தர்மராஜர் தர்மம் தர்மம் என்று சொல்லிக்கொண்டே எல்லோரும் இந்த நிலையில் இருக்கும் அளவிற்கு வந்துவிட்டனர். மற்றவர்கள் சொன்னதையே வேதமாக கருதி எதற்கும் கூட தலை குனிந்து விடுகின்றனர். எனினும் என் வீட்டில் உண்மையை கடந்தும் கண்டறிந்து கொண்டு சரியாக பேசுகிற ஒரே புத்திமதி என் மருமகள். என் மருமகள் கூறும் வார்த்தையை கேட்கும்போது மட்டுமே ஒட்டுமொத்தமானவர் விடுதலையை அடைவார்கள் என்பதை என் மகன் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று கூறினாள். சரி அத்தை என்று சொல்லி அவளது பாதங்களை தொழுது வணங்கி கிருஷ்ணர் அந்த கோட்டைக்குள் நுழைந்தார். மிகப்பெரிய அரங்குக்குள் கிருஷ்ணர் வரச் சமயத்தில் அங்கே உட்கார்ந்திருந்த அனைவரும் ஒரே ஆவலுடன், கிருஷ்ணர் என்ன செய்தி கொண்டு வந்தார், இப்போது என்ன செய்யப் போகிறார் என்று எதிர்நோக்கியிருக்கிறார்கள். கிருஷ்ணர் சற்றும் சொல்லாமல் சுற்றிலும் இருந்த குரு பெரியோர்களை தாண்டி நேரே துரியோதனரிடமே சென்றார். அங்கே தலையை தாழ்த்தி கொண்டு, துரியோதனா, நான் என் இரு கைகளையும் ஒன்றிசைத்து வினவுகிறேன். பாண்டவர்களின் சார்பில் தூதராக வேண்டுகிறேன். ஏராளமான இலட்சக்கணக்கான உயிர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாக்க வேண்டுமென்று வேண்டுகிறேன். யுத்தத்தை நிறுத்திவிடு என்றார். துரியோதனருக்கு இது புரியவில்லை. கிருஷ்ணர் என்னிடம் வேண்டுகோள் விடுக்கிறாரே, இது நிஜமா அல்லது கனவா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு போய்விட்டான். ஒரு கணம் யுத்தத்தை நிறுத்திடலாமா எனும் சிந்தனை கூட துரியோதனருக்கு தோன்றியது. அப்பொழுது கிருஷ்ணர் தன் தலையை உயர்த்தி குரலை கொஞ்சம் மாற்றி, நான் யுத்தத்தை நிறுத்து என்று ஏன் சொன்னேன் தெரியுமா துரியோதனா என ஆரம்பித்தார். துரியோதனா, தர்மராஜா எனக்கு ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி அனுப்பினார். உன் முழு ராஜ்யத்திற்குள் எங்கள் முன்னோர்களின் அடையாளமாக இருக்கும் இந்திரபிரஸ்தம், திரிகபிரஸ்தம், ஜெயந்த், வர்ணாவதம், இன்னும் நீ விரும்பும் ஏதாவது ஒரு நகரம், இப்படி 5 மட்டுமே பாண்டவர்களுக்கு வழங்கினால் போதும். அவர்கள் யுத்தத்தை விலக்கிக் கொள்வார்கள். உன் ராஜ்யத்தின் போகின் பாதியையாவது அவர்களுக்கு கேட்கவில்லை. பாண்டவர்கள் விரும்பினால் பாதியை விட அதிகமாக இம்முழு ராஜ்யத்தையே கைப்பற்ற முடியும். ஆனால் தர்மராஜா எப்பொழுதும் தர்மம் தர்மம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர். அவருக்கு கோபமே வராது. அவர் என்னதான் செய்ய முடியும் என்று இப்போதும் நினைக்கிறாயோ? தர்மராஜர் அஜாத சத்ரு. யாருமே அவனை விட முரண்டு பிடிக்க மாட்டார்கள். அவனுக்கு ஒரு நாள் தான் கோபம் வந்தால் அதை கொண்டாட முடியாது. அத்தகைய தர்மராஜருக்கே கோபம் வந்தால் இந்த உலகத்தில் அதை யாராலும் சமாளிக்க இயலாது. இக்காலத்து வரை நீ உயிருடன் இருக்கிறாய் என்றால் அது தர்மராஜரின் கோட்பாடு. தர்மம் தர்மம் தான் அன்று. அதனால் கிடைத்ததுதான் உன்னுடைய உயிர் பிச்சை. அதனால்தான் யுத்தம் வேண்டாம் என்று நான் துணிந்து சொல்லுகிறேன் என்றார். நண்பர்களே, ஒரு மிகவும் அழகான கதையை ஒருமுறை மட்டுமே படித்தாலும் அது ஒருவனின் முழு வாழ்க்கையையே மாற்றிவிடும் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? அதை பிள்ளைகளுக்கு கொடுத்து படிக்க வைக்கும் போது அவர்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற முக்கியமான மானுட பண்புகள் அத்தனையும் ஆர்வத்துடன் உணர்வார்கள் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? உங்களின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற அல்லது வரவுள்ள எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தேடினால் ஒரு நல்ல கதையில் அதற்கு பதில் கிடைக்க வாய்ப்புண்டு என்று சொன்னால் அதை நம்புவீர்களா? ஆம், அது சாத்தியம். மனித இனம் காண எவர் சொல்லப்பட்ட மிகச் சிறந்த சாதனை கதையான மகாபாரதத்தின் மூலமாக மட்டுமே இது சாத்தியம். இந்த கதை ஒரு சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு மேலான ஒன்றாக இருக்கும். இது ஒரு சவால். விக்ரமாதித்யர் வாயிலாக எழுதப்பட்ட மகாபாரதம் முழுக்கதையையே
2 பகுதிகளாக பகுத்து புத்தகமாகவும் இபுக் ஆகவும் அமேசானிலும் மற்றும் 43 ஆன்லைன் அங்காடிகளிலும் காணலாம். இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கின்றது. இதற்கான இணைய சுட்டிகளை லிங்க்ஸ் இந்த வீடியோவின் கீழுள்ள விளக்கப் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் அல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படும் ஒரு பெரிய நூலகமே. பீமரின் கோபத்தை உன்னால் அறியாமல் இருக்க முடியாது துரியோதனா. நீ சிறுவயதில் இருந்தே பலமுறை அவரை சொல்லாமலே கொல்ல முயன்றாய். எந்த நாளும் உன் முயற்சி வெற்றியாகவில்லை. அந்த ஒருவரே 10,000 யானைகளின் சக்தியுடன் சமமாக உள்ளார். ஒரே அடி போதும் உன் அண்ணன் தம்பிகளான 100 பேரையும் ஒரு சிறிய அழுத்தத்தில் ஒன்றாக கொல்ல முடியும். அதனால்தான் யுத்தம் வேண்டாம் என்று நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். மேலும் அர்ஜுனரை பொறுத்தவரை அவனை நீ வாழ்நாள் முழுவதும் பார்த்து பொறாமைப்படுகிறாய். நான் அவனளவு ஆகவில்லை என்ற அழுத்தத்தில் வருத்தப்படுகிறாய். அந்த அர்ஜுனர் யுத்த மன்றத்தில் காலை எடுத்து வைக்கும்போது அது எப்படி இருக்கும் என யோசித்துப் பாரே துரியோதனா. உன் படையெங்கும் ஒரு பக்கம், பாண்டவர்களின் படையெங்கும் இன்னொரு பக்கம். அங்கிருந்த பாண்டவர் படையிலிருந்து மிக வேகமாக வரும் ஒரு தேர் எதுவென உனக்கு முதலில் தெளிவாக புரியாது. அந்த தேரில் ஒரு கொடி தென்படும். அதில் ஹனுமான் உருவம் உள்ளது. அதை ஒருமுறை கண்டாலே பாதி அர்த்தம் தெரிந்துவிடும். அந்த தேர் 4 வெள்ளை குதிரைகளை முன்னிறுத்தி உன் படையை நோக்கி வீரமாய் பாய்ந்தால் ஆற்றல் மிகு அது வெளியிடும் ஓசையை கேட்டாலே உன் படைவீரர்களில் பாதி பேர் பின்வாங்கத் தொடங்கி விடுவார்கள். அந்த கொடியில் இருப்பவர் கபிராஜர், ஹனுமான். அவற்றை இழுத்துச் செல்லும் வெள்ளை குதிரைகள். தேர் எவன் இயக்குவான் என்று பார்ப்பாய் என்றால் கருநீல நிற தோள்களுடன் மேல் நோக்கி இருக்கும் கண்களும் தலைமேல் மயில் பீளை அணிந்திருக்கும் நானே. அந்த தருணத்தை பார்த்தா உன் படை வீரர்கள் இதய துடிப்பு பாதியாக தளர்ந்துவிடும். கபிராஜர் சரி, குதிரைகள் சரி, நான் சரி. உன் எதிரே அந்த தேர் மேல் இருப்பது யார் என்று யோசிக்கிறாயா? அவன் சாக்ஷாத் இந்திரனின் மகன் சவ்யசாசி. எல்லா படை வீரமும் ஒரே அம்பு விட்டே வீழ்த்தக்கூடியவர். ஒரு கையில் காந்தீவத்தை இழுத்து இன்னொரு கையால் பாசுபதாஸ்திரத்தை உன் படைக்கேஸ் சரிவர ஏந்தும் நேரத்தில் அந்த கோலத்தை ஒருமுறை கண்டாலே உன் படையுள் பாதி பேர் பின்னோக்கி கூட திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுவர். அத்தகைய வீரர்களுடன் யுத்தம் செய்ய உன் மனம் தயாரா துரியோதனா என்று கிருஷ்ணர் கேட்டார். அந்த தருணத்தை மனத்தில் வரைந்து பார்த்த துரியோதனருக்கு உடனடியாக வியர்வை வந்தது. உடனே பக்கத்தில் இருந்த கர்ணரை பார்த்தான். நான் இருக்கிறேன் துரியோதனா என்று கர்ணர் ஒரு சைகை செய்தான். அதை கொண்டு தைரியம் பெற்ற துரியோதனன், கிருஷ்ணா, உன் பேச்சை நிறுத்து. என் அரண்மனைக்கு வந்திருக்கிறாயே, இங்கேயே எனது பகைவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் செயல் சாந்தி தூதன் என்று வலியுறுத்தவில்லை. அதற்கு மாறாக யுத்தம் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்துடனே வந்ததாக தோன்றுகிறது. யுத்தம் வேண்டாம் என்று சொல்லுகிற உன் வார்த்தைகளின் உண்மையான முடிவு யுத்தத்தை நானே நிறுத்த முடியாது என்றபடியே உள்ளது. இப்போ யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று சொன்னால் உலகமே துரியோதனன் பயந்து விட்டானே என்று கூறிவிடும். நானே அது என் அகங்காரத்துக்கு பாதகம். பாண்டவர்களின் பெருமையை என்னிடமே சொல்கிறாயா? பாண்டவர்களுக்கு போதிய வல்லமை அளித்திருப்பவர் துரோணாச்சாரியர்தான். அவர் எனது பக்கம் இருக்கிறார். அப்பொழுது அர்ஜுனரை தவிர சிரேஷ்டமான போர்வீரர் இல்லை எனச் சொல்லுவது பொய். என்னுடன் கர்ணன் இருக்கிறான், அர்ஜுனனை விட சிறப்புடைய வீரர். பீமர் மட்டும் 1000 யானைகளின் வலிமையோடு எத்தனை பேர் வந்தாலும் கொன்று விடுவான் என்று சொல்கிறாய். ஆனால் எம்மோடு மரணமே அடையாத பீஷ்மர் இருக்கிறார். அஸ்வத்தாமா என் தரப்பில் இருக்கிறான். என் 100 சகோதரர்களும் என்னுடன் இருக்கிறார்கள். நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் யுத்தத்தை நிறுத்த வேண்டும்? பாண்டவர்களுக்கு 5 ஊர்கள் வேண்டுமா? என் பாதி ராஜ்யத்தை விட்டு வைக்க முடியாது. அதில் 5 நகரங்கள் என்ன, 5 அடி நிலம் கூட தரமாட்டேன். நான் யுத்தத்துக்கு தயார். கிருஷ்ணா, எதை செய்ய நினைத்திருந்தாயோ அதை செய்வேன் என பேச்சை விட்டான். அப்பொழுது கிருஷ்ணர், துரியோதனா, உன் தலைக்கே அகங்காரம் ஏறிவிட்டது. பாண்டவர்களிடம் நீ மாயை போல மேசை விளையாட்டு ஆடி அவர்களின் ராஜ்யத்தை பறித்தாய். அது எப்போதும் அதர்மமே. அதையும் மீறி அவர்களை 13 ஆண்டுகள் வனம் தேடி உழைந்தது போதாது, அரங்கத்தில் திரௌபதியை கொடிய வகையில் அவமதித்தாய். வரலாற்றிலேயே ஒரு பெண்ணுக்கு அதிர்ச்சிகரமான அவமானம் அது மாதிரியாக நிகழ்ந்ததில்லை. அன்றைய தினத்திலேயே நான் அங்கே இருந்திருந்தால் அப்போது உன்னை உடனே கொன்றிருப்பேன். என்றாலும் எது மூலமாக உனக்கு இந்த பெருமை? கர்ணரை கொண்டு வலுவாக இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? உன் கர்ணன் அவனே அல்ல, அவன் சாபத்தின் குவியம். திருட்டுத்தனமாக பயின்ற கல்வியின் காரணமாக யுத்த நேரத்தில் அவனுக்கு அனைத்தும் மறந்துவிடும் என்று பரசுராமர் அவனை சாபமிட்டார். மேலும் அவன் தேர்ப்போர் புல்வெளியிலே நிலத்துக்குள் சென்று சிக்கித் தவிக்கும் என்று இன்னொரு சாபமும் உண்டென்று தெரிந்து கொள்.
பிறப்பில் இருந்த கவசக் குண்டலங்கள் எப்போதையா பறிக்கப்பட்டு விட்டன. இப்போ அவன் நச்சு உடைய பாம்பாக மாட்டான். அவன் விஷம் பறிக்கப்பட்ட பாம்பு. கர்ணனை நம்பினால் உன் அழிவை படைக்கும் விதியை நீயே தேர்ந்தெடுத்துக் கொண்டதாகும். துரோணாச்சாரியரை நீ சொல்லுகிறாயா? யுத்தக் கல்வியை பாண்டவர்களுக்கு பயிற்சித்த அவர்கள் வலிமையை நன்றாக அறியவில்லையா? பீஷ்மர் ஏற்கனவே வயதானவர். அவரை வலிமை என்று சொல்கிறாயா? கடைசியாய் சொல்கிறேன் துரியோதனா, பாண்டவர்களுக்கு அவசியமான அரசை திருப்பித் தந்து உன் பேச்சை காப்பாற்றிக்கொள். இல்லாவிட்டால் உன் வரம் நிறைவு பெறாமல் உன் முடிவு ஏறக்குறைய உறுதி என்று இறுதியாக கட்டளையிட்டார் கிருஷ்ணர். நண்பர்களே, அடுத்த எபிசோடில் உள்ள உள்ளடக்கம் இன்னும் ஒரு படியுகத்தில் இருக்கும். தவறவிடாமல் பாருங்கள். நாம் மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் சந்திப்போம். நான் தான் எழுதிய மகாபாரத் புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யவும். அதற்கான இணைய லிங்க்ஸ் இந்த வீடியோவின் கீழ் உள்ள விளக்கப்பகுதியில் உள்ளன. இதுவரை என் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வருகை வரை கவனமாக இருங்கள். வணக்கம்.